கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. யாருமே நீங்க நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதவங்க. அதாவது மத்தவங்களுக்காக உருகி, உருகி போய் ஓடி, ஓடி வேலை பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்காக உண்மையா இருக்கக்கூடிய ஒரு இதயம் கூட இல்ல. இருந்தாலும் கடகம் அத பத்திலாம் கவலையே பட மாட்டீங்க. நீ உண்மையா இல்லையா? இருந்துட்டு போ. ஆனா நான் உண்மையா தான் இருப்பேன். அதே மாரி இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க. சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க. மனசுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னாக்க கணக்கு பார்க்காம வாரி வழங்கக்கூடியவங்க. சட்ட திட்டங்கள் அறிந்து பேசக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் சாமானிய மக்கள விட எளிமையான மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு அதிகமா உதவி பண்ணக்கூடியவங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும். கடகராசிக்காரங்க யாருங்க? மத்தவங்களுக்காக ஒரு மெழுகாய் உருகக்கூடியவங்க. மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்கிட்ட மத்தவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போனாலும் சரி, "டேய் இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லடா" அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்துட்டு ஒரு பூரிப்ப குடுத்துருவாங்க. அது இது ஒரு பிரச்சனை இல்ல, சமாளிச்சிரலாம். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஊட்டக்கூடியவங்க. கடவுள் மாதிரின்னே சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்கள. கடகராசிய பத்தி பேசணும்னா நெறைய விஷயங்கள பேசலாம். இவங்கள பத்தி மைனஸா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவங்களோட மைனஸ் என்ன தெரியுமா? இவங்களுடைய இளகின மனசு. யார பார்த்தாலும் உண்மையா பார்க்கக்கூடியவங்க. நல்லது, கெட்டது தெரியும். இருந்தாலும் கெட்டதே கூட இவங்க நல்லத தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக வாழக்கூடிய கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குதுன்னா, தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் கடகராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க. 100க்கு 100% உண்மையான கணிப்பு. கடகராசிய பொறுத்தவரைக்கும் போன 2024 முழுக்க இந்த நிமிஷம் வரைக்குமே எப்போ என்ன நடக்குமோ, நிலையில்லாத வாழ்க்கை. யாரும் உண்மை இல்ல. எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. யார நம்புறது? இல்ல இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நிலையா? குறிப்பா இவங்களால யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால நமக்கு பாதிப்பு வரும். நம்ம வாழ்க்கையே கெட்டு போயிடும் தெரிஞ்சும் கூட, யாருடைய மனசும் புண்படுத்தக் கூடாதுன்றால பல இன்னல்களுக்கு இவங்கள ஆட்படுத்திக்கிட்டு, இப்ப வரைக்குமே மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, விடவும் முடியாம, பிடிச்சுக்கவும் முடியாம, இப்படிதான் வாழ்க்கை நிலை வாழ்ந்துட்டு இருக்கு. அனுதினமும் நிலையில்லாத வாழ்க்கை. ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? ஜம்முன்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நல்லா வசதி வாய்ப்போட இருக்காங்க. அட அவளுக்கு என்னப்பா கொற? அப்படி வச்சிருக்கான் அவன் புருஷன். புரியுதுங்களா? வீட்ல இருக்கிறவங்களே அப்படிதான் நெனைக்கிறாங்க. இந்த புள்ள நல்லா இருக்குப்பா. பெத்தவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இவங்களுடைய மனசுக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு கஷ்டத்தையும், எவ்வளவு இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கைய முடிச்சுக்கலாங்களோ யோசிச்சிருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதெல்லாம் இனி வேணாம். இத்தன காலமா உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரு கூடவே கொசு இருக்கு, ராகுவும் கேதுவும் ஒரு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறத தனி வீடியோ பதிவு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராகுவும் கேதுவும் இவங்க தான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன்கள கொடுக்கணும். நான் வந்துட்டு இத பண்றேன். கேது வந்துட்டு நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி, மாத்தி உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்கறதுக்கான வாக்குறுதிய கொடுக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. நவ கிரகங்கள்ல அசுப கிரகங்கள்னு இவங்கள அடையாளப்படுத்தியிருப்போம். இந்த ராகுவும், கேதுவும் பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு 18 மாசம் எடுத்துப்பாங்க. ஆனா ஒண்ணா தான் இடம் மாறுவாங்க. ஓகேங்களா? சனி பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாக்கா இவங்கள சொல்லலாம். இவங்களுக்குன்னு தனியா குணம் கிடையாது. இவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ, அந்த வீட்டுடைய குணத்த எடுத்துப்பாங்க. இவங்க நெனச்சாங்க அப்படின்னாக்கா நல்லதும் செய்வாங்க. இவங்க நெனச்சாங்க அப்படின்னாக்கா, எப்பேர்ப்பட்ட ஒரு உயர்வான நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இழுத்து தெருவுல வுட்டுடுவாங்க. அப்படிதான் போன வருஷம் முழுக்கவே உங்கள வந்துட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்கள இப்ப நம்ம கண்டிச்சாச்சு. கடகராசிக்கு நீ கஷ்டம் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் இவங்க நல்லது பண்ண போறாங்க. இவங்கள வச்சு நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய முன்னேத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில வரக்கூடிய 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பின்னோக்கின நகர்வு தாங்க. ஓகேங்களா? இதன் காரணமா தான் அப்படியே பின்னாடி நகர்ந்து இந்த மாதிரியான பலன்கள குடுக்க போறாங்க. இவங்களால உங்களுக்கு எந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. முதல்ல ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க, இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் மட்டுமே இவர் குடுத்துட்டு இருந்தாரு. இன்னும் சொல்லப்போனா முன்னாடிலாம் நீங்க ஏதாவது ஒரு வேலைய எடுத்தீங்கன்னாவே, ஏன் இப்போ வரைக்குமே எந்த வேலைய செய்தாலும் சரி, அத செய்ய விடாம முடக்கி வச்சுட்டே இருந்தாரு. ஒரு எதிரி என்ன பண்ணுவான்? இவன வந்து வளர விடக்கூடாது. இவன் எந்த வேலையும் முடிக்கக்கூடாது.
அப்படின்னு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராகு பகவான் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரு இப்போ முழு மூச்சா உங்களுக்கு பணவரவு குடுக்கறது, நீங்க எடுத்த காரியத்த முடிக்க வைக்கிறது, இந்த மாரி விஷயத்துல ஆதரவு குடுக்க போறார். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும். குலதெய்வ வழிபாட்டை நிறைவேத்துவீங்க. அரசு அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். மேலும் நீங்க எதிர்பார்த்த பணம் சேரும். கோயில் திருவிழாக்கள்ல முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அடடான்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது. ஏன்னா ராகு பகவான பொறுத்தவரைக்கும் பண்ண தப்ப உணர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இனி நானு கடக ராசிய தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி அரசு அதிகாரியுடைய நட்பு குடுத்தாரு. இப்போ விஐபியுடைய நட்பையும் கிடைக்க செய்வார். நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொண்டு வரும். அரசாங்க விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்துல வேலை சுமை குறையும். வீண் பழி நீங்கும். தள்ளி போன பதவி உயர்வு இப்ப கிடைக்குங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு படைப்புகளால பாராட்டப்படுவீங்க. வராமல் இருந்த சம்பள பாக்கி இப்போ உங்க கைக்கு சேருங்க. சோ ராகு பகவான பொறுத்தவரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்காரா? எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டாரு. ராகு பகவான் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்த உடனே கேது பகவான் என்ன பண்றாரு? ஏய் இருப்பா, நான் சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க. அவரு உனக்கு அதிகமா நல்லது பண்ணுவார். இல்ல நான் உனக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு கடைசியில நீ முடிவு சொல்லு அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கேது பகவான பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் கரை புரளும். சங்கடங்கள் தீரும். பிரபலங்கள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வியில வெற்றி பெறுவீங்க. சொந்த ஊர்ல உங்களை மதிப்பு மரியாதை உயர்த்தி பிடிக்கிறாரு. இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வாடகை வீட்டுல இருந்த உங்களை சொந்த வீட்டுக்கு மாத்திருவாரு. உங்களை உதாசீனப்படுத்தின உறவுக்காரங்களை உங்களை தேடி வர வச்சிருவாரு. நண்பர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா இப்ப உங்களை தேடி நட்பு பாராட்டுவாங்க. திரும்பவும் நம்ம பழைய மாதிரி இருக்கலாம்பா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறவுக்காரங்களும் சரி, நட்பு வட்டாரத்திலயும் சரி, திரும்பவும் உங்களுக்கு பழைய உறவுகளும் நீடிக்கும். எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரிக்கிறார். அதிகார பதவிகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல இவர் கொடுக்கிறார். அன்பா பேசி பல காரியங்களை இப்ப சாதிக்க போறீங்க. கணவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வீங்க. பதவி உயர்வுகள் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகத்தால பெரிய நிறுவனங்கள ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உத்தியோகத்துல உங்க திறமைகள் வெளிப்படும். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை அப்படிங்கிறது நீங்கி நட்பு உறவா மாறும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்துடன் சலுகைகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பா துவண்டு போன, சோர்ந்து போயிருந்த உடைய வாழ்க்கை அப்படின்றது உற்சாகமா இருக்க போகுது. இனி எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயர்வாக இருக்க போகுது. சோ இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்கா, ராகு பெருசா கேது பெருசான்னு சொல்லாம, ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருசுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஈரோட்டுக்கு அருகில் உள்ள கொடுமுடியில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில ஊஞ்சலூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ நாகேஸ்வரரை வணங்குவதனாலையும் இது முதல் வழிபாடு. அது பரிகாரம் பார்த்தனாக்க, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறது. அகதிகளுக்கு குறிப்பா உதவி செய்யறதுனால உங்க வாழ்க்கை வளமா மாறும். நினைக்கிறது எல்லாம் நிறைவேறுங்க. சோ இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பொது பலன்களே ஜம்முன்னு இருந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். புதுசா தொழில் தொடங்குவீங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நன்மைகள் மட்டுமே உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டு. உழைப்புக்கேற்ற லாபம் சேரும். நெருக்கடிகள் விலகும். குறிப்பா கூடுதல் நன்மைகள் மட்டுமே இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மருத்துவம், கல்வி, ஃபேக்டரி, கம்பெனி, ஹார்ட்வேர்ட்ஸ், மிஷினரி தொழில்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். சோ தொழில் ரீதியா கூலி வேலை செய்யறவங்கள இருந்து கோடி கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய மல்டி பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் ரூ. 10 உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற எந்த தொழில் செய்தாலும் சரி லாபம் உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க. கை நீட்டி ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க. அது அரசு துறையா இருக்கட்டும், தனியார் துறையாகட்டும், யாருக்கிட்ட ஒரு கருத்துல முதலாளி கீழே வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். பணிச்சுமை குறையும். மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட நெருக்கமாவாங்க. சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களை விட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க. அந்த வேலை உங்களுக்கு நல்ல முறையில அமையும். நல்ல சம்பளத்தோட வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும்.
பணிபுரியிற இடங்கள்ல உற்சாகமா செயல்படுங்க. இது சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்து கல்வியை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே கல்வி திறமையில கொடிகட்டி பறக்கூடியவங்க நீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் விரும்பிய பாடப்பிரிவுல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். ஒண்ணு போய் ஒண்ணு. நீ மாத்தி மாத்தி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டே இருந்துச்சு இல்லையா? இப்போ மருத்துவ செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இருந்தாலும் எப்பவுமே கடகராசிக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அதுவும் சத்தான உணவு எடுத்துக்கணும். குறிப்பா நல்லா தூங்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உற்சாகத்தோட செயல்படக்கூடிய உடல்நிலை கிடைக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயத்தை காண்பீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப சிறப்பா நடக்கும் உங்களுடைய தலைமையில. உறவுக்காரனுடைய ஆதரவு கிடைக்கும். கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும். குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். இவருடன் சேர்த்து ஆலங்குடி குரு பகவானையும் வழிபட்டு வர நன்மைகள் அதிகமாகும். அடுத்த பூசம் நட்சத்திரம். உங்களை பொறுத்திருக்கும் நெருக்கடிகள் விலகுது. உங்களுக்கான பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில. குடும்பத்துல சங்கடங்கள் விலகி நிம்மதி ஏற்படும். வருமானம் அதிகம். சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். தைரியமுடன் செயல்படுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும். அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க. சின்ன பெட்டிக்கடை வியாபாரத்துல இருந்து கோடி கோடி பணம் சம்பாதிக்கிற மல்டி பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் தொழிலின் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. ஆசிரியர்கள், நீதித்துறையில இருக்குங்க, தங்க நகை உற்பத்தி செய்றவங்க, விற்பனை செய்றவங்க, நிதி நிறுவனம் நடத்துறவங்க, தரகு, ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்குங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும். வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகுது. அரசு ஊழியர்களுக்கு நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுவீங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க நிர்வாகத்துக்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. ஒரு திறமைக்கு மதிப்பு உண்டாகும். ஊதியம் அதிகரிக்கும். வாழ்க்கையே வளமா மாறுங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும். உடல் உபாதைகள் மறையுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் தீருது. கணவரை விட்டு பிரிந்தவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில தொடர்ந்து நன்மைகள் அனுபவிக்க போறீங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை அறிவுரையை நீங்க ஏற்று நடந்துக்கிறதுனால கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய சாதகமான காலகட்டமா நிக்குது. விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். கல்வி நிலையில உயர்ந்து நிற்க போறீங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல குறைவு மறையுது. ஆரோக்கியம் மேம்படுது. உங்களை பயமுறுத்திட்டு இருந்த சிகிச்சைகள் கூட இப்ப கட்டுப்படுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகை நீங்குது. வழிபாடு, புண்ணிய தலங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். தந்தையுடைய உடல்நிலை சீராகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பாக்கியம் உண்டுங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. கணவர் மீது அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு கோயிலை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் அளித்து வர. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள் தோறும் நவகிரகத்தை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் நிலைக்குங்க. அடுத்த ஆயில்யம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கான பொது பலன்கள் கடவுளுடைய அருள் ஆசியினால முன்ன இருந்த சங்கடங்கள் இப்ப எல்லாமே மறைய போகுது. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும். அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னா போட்டியாளர்கள் விலகுறாங்க. வியாபாரத்துல லாபத்தை நோக்கி போக போறீங்க. வருமானம் அதிகரிக்கும். கல்வி, பதிப்பகம், தொழிற்சாலை, ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. தங்கம், வெள்ளி வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். திரைப்படம், தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. பணியாட்களை பொறுத்திருக்கும். ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வாழ்க்கை தரம் உயரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு அதிகரிக்கும். நீ எதிர்பார்த்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும். வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்திருக்கும் முன்னேற்றம் அடைவீங்க. கூட்டு தொழில லாபமாக இருக்க போகுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுனால எல்லா விதங்களிலும் வெற்றி உண்டு. பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். வித்யாகாரகன் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்காரு. கல்வி வளம் உண்டாகுது. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா விதங்களும் சாதகமான அமைப்பு நிக்குது. எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு. அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவினால இத்தனை நாட்களாக உங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மறையுது. உங்களுடைய ஆபத்துல இருந்து கேது பகவான் காத்தருள்றாரு. உங்களை அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் கூட இப்ப உங்களை விட்டு விலகி ஓடும். இருந்தாலும் எப்பவுமே
இந்த கடகராசி சேர்ந்த எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. சத்தான உணவு, சரியான தூக்கம் எப்பவும் அவசியம். சரிங்களா? அடுத்து குடும்பத்த பொறுத்திருக்கும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடந்து முடியும். உறவுக்காரங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல தெய்வீக வழிபாடு அதிகமாகும். ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வருமானத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது. புதுசா நிலம் வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவெண்காடு புதன் பகவான், கீழ பெரும்பள்ளம் கேது பகவானை தரிசித்து வர தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள்ல இருந்து இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்குறாங்க. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. கடகம் அப்படிங்கிறது கஷ்டமில்லாத வாழ்க்கைய வாழ தயாராயிக்கோங்க. நல்லதே நடக்கும். தெய்வ அருள் பொருந்திய உங்களுக்கு தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை இந்த ராகுவும் கேதுவும் அளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள், தனிப்பட்ட ஜனனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.